ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர் பிஸ்கெட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இதில் வந்து நான் என்னென்னா வீட் வச்சு பட்டர் பிஸ்கெட் பண்ண போகிறேன். வீட் வித் ராகி. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எவ்வளோ அளவுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஸ்மெல்லுக்காக எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசென்ஷியல் அது எடுத்திருக்கேன். அது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். அடுத்து வந்து ஒரு சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 75 கிராம் ராகி, 75 கிராம் வீட்டு ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பட்டர் வந்து 100 கிராம், சுகர் வந்து 50 கிராம்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இது என்னென்னங்கிறத வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஃப்ரெண்டில். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கூல் டவுன் ஆகணும். இப்படி தொட்டாலே வந்து நம்ம வரும் இல்லையா, அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் இப்படி பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, பாருங்க இப்படி இருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிஸ்கெட் ஸ்டார்ட் பண்ண முடியும் செய்ய. இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகும். எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். பட்டர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு. இதோட வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா சுகர் போட்டு நம்ம பீட் பண்ணலாம். சுகரு, சால்ட், எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா நம்ம சுகர், சால்ட்டு, பட்டர் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வித் சுகர் நல்லாமே வந்து கரைஞ்சிடணும், தருன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவு போட முடியும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். இதனோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்மெல்க்காக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து பைனாப்பிள் ஒரு 4-5 சொட்டு விட்டுக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் நல்லாவே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கரைஞ்சிடணும். இங்கே பாருங்கள், சுகர், சால்ட்டு, பட்டர், அப்புறம் வந்து பைனாப்பிள் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் பட்டர் ஸ்மூத்தியாக. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாவு போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா 50 கிராம்ஸ். மாவு போட போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு போட்டு நம்ம கலக்கும் போது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும். இருக்க இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த பட்டருக்கு இந்த மாவோட ஈக்குவல் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். நான் வந்து மாவு சலிச்சு வச்சுருந்தேன், நீங்களுமே சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சப்பாத்தி பதத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நட்ஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் நட்ஸுக்கு பதிலாக கொஞ்சம் மேலே வந்து சுகர் வந்து போடலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா இன்றைக்கி. பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது கையில். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது பேக் ஆகும்போது செம ஸ்மெல் வரும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாவு பிசைகிற இந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து ஓடிஜியை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய முடியும்.
இதில் வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ தேவையில்லை. இன்னும் ஸ்மூத்தாக வேணும், ரொம்ப இதாக வேணுங்கிறவங்க வேணால் பேக்கிங் சோடா. நான் வந்து பசங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம குழந்தைகளுக்காக தான் இதை பண்ணுறோம், அதனால் ராகிலாம் சேர்த்துருக்கேன். இன்னொன்று என்னென்னா பேக்கிங் சோடா இல்லாமல் நான் பண்ணலாம் அப்படிங்கிறனால பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டு. நான் இங்கே 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு பேக் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். மேலே கீழே 2 சைடுமே. கீழே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே இப்படி காமிக்கிறேன். 2 சைடுமே வந்து பேக் ஆகிற மாதிரி இருக்கும். டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நான் மாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக வந்து நான் உருட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம் கீழே. அப்படியே இது ட்ரே. இதில் வந்து ஃபோக் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அவ்வளோதான். அப்படி தான் பண்ண போகிறோம். டிசைனும் பாருங்கள், அந்த ஃபோக் ஸ்பூனோட உங்களுக்கு லைன் வந்துடும். மொத்தமாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. ட்ரெயில் ஃபுல்லாக போட்டாச்சு. ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். முடித்த உடனே இது வந்து ஓடிஜியில் வந்து சென்டர் ரேக்கில் வைங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். அதுவும் இல்லாமல் நம்ம ராகி போட்டு ஸ்பூனில் இப்படி நம்ம அழுத்துறதுனால தான் இப்படி இருக்குது. இதே வந்து பிஸ்கெட் கட்டுற இந்த ஷேப்பர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஷேப்ஸ் கட் பண்ணுறது இருந்தது அப்படின்னா அதில் பண்ணிங்கன்னா, சப்பாத்தி கட்டையில் உருட்டிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த இது கூட ஆகாது, இந்த வெடிப்பு கூட உங்களுக்கு இருக்காது. ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சிருச்சு. உள்ளே நான் ஓவனில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 2 பக்கமும் பேக் ஆகிற மாதிரி மேலே இங்கேயும் வச்சுருக்கேன். 180 டிகிரியில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 0க்கு வந்துட்டு ஒரு அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, அது வேகமாக வேகாதான்னு நினைக்கிறவங்க இப்படி பார்த்துட்டே இருந்தாலே மிரர் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி தான் தெரியும். என்னோடது வந்து ஃபேபர். உங்களது என்னவோ அது எப்படி பேக் ஆகுது, பேக்கிங் டைம் என்னவாகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஓடிஜிலையுமே ஒரே மாதிரி இருக்காது, சேஞ்சஸும் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து லேட்டாக பேக் ஆகும், ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகும். அதனால் செக் பண்ணிக்கோங்க எப்படின்ட்டு. அவங்களோட ஓன் ஓடிஜி எந்த அளவுக்கு பேக் ஆகுதுங்கிறது நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும்.